நம்மளுடைய கெட் டுகெதர் ஆரம்பிக்கிற டைம் ஆச்சு. நம்ம 10:30 சொன்னோம், 11:30 ஆயிடுச்சு. கொஞ்சம் சில தடங்கள், சில காற்று, சில வெயில். அப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். குத்தவிளக்கேற்றி தொடங்கி வைப்பவர் நமது ஆசிரியர் பிடி சார் அவர்களை வருக என வரவேற்கின்றோம். தேவசூரி பேரூராட்சி கவுன்சிலர் அன்புக்குரிய நாசர் காக்கா அவர்கள் தெரிவிப்பார். நமது பள்ளியில் சந்திராவதி தேசி கருத்து அவர்கள் புத்தகத்தை தொடங்குகிறார். நமது முன்னாள் மாணவர் விஷ்ணுவர்தன் அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ் தாய் வாழ்த்து எல்லா விதத்தையும் சேர்ந்து பாடணும். நன்றி. வின்சென்ட், மணிகண்டன், லட்சுமி, ஷெமினா இவர்களாக எல்லாரும் வந்து ஒரு நிமிஷம் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பேருந்து கொண்ட தலைமை ஆசிரியை ஆனந்திகுமாரி அவர்களே, திருமதி ஆனந்திகுமாரி அவர்களே மற்றும் தேவசோலை பேரூராட்சி கவுன்சிலர் திரு நாசர் காக்கா அவர்களே, எங்களின் அண்ணன் தோழன் அவர்களே மற்றும் எங்கள் பள்ளி ஆசியா டிவி ஆசிரியர் அவர்களே மற்றும் தேவசோலை பள்ளி நிர்வாகத்தில் இருக்கும் சந்திரமதி அவர்களே, எல்லோருக்கும் நன்றி கலந்த வணக்கம். மற்றும் வரப்பெறுவதில் மிக முக்கியமான நம்ம தோழர்கள் எல்லோருக்கும் நமது அட்மின் சார்பாக எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பொன்னாடை பெற்றவர்கள் வரவேற்க ஷீபா ஆசிரியர் அவர்களுக்காக வரவேற்பார். தயவு செய்து கிளாஸ் எடுக்குமாறு தாங்கள் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அடுத்ததாக பேரூராட்சி கவுன்சிலர் நாசர் அவர்களுக்கு
எங்களது மண்ணின் மைந்தன் கண்ணில் கண்ணன் அன்பு செல்வன் நண்பன் முகேஷ் அவர்கள் கொண்டாடுகிறார். நன்றி நன்றி. வெட்டுவதற்காக நமது ஆசிரியர் டீச்சர் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். கிளாப் பண்ணுங்க ப்ளீஸ். நமது நாம் இந்த பள்ளியை படித்து ஏறக்குறைய கால நூற்றாண்டுகள் ஆகின்றன, 24 வருடங்கள் ஆகின்றன. அதை ஞாபகம் ஊட்டும் வகையில் நாம் சந்தோஷமாக இந்த கேள்வி வெட்டுகின்றோம். நன்றி நன்றி சார். மற்றும் இந்த விழா, இந்த குழு, இந்த அட்மிஷனுக்கு காரணமாக இருந்த எங்களின் மண்ணின் மைந்தன் பிரதீப் குமார் அவர்களை ப்ளீஸ். இவர் தாங்க ஃபர்ஸ்ட் அட்மின். எல்லாருக்கும் கிளாஸ் கொடுக்கலாம். இவர் இல்லைன்னா இந்த மாதிரி அட்மின் வந்துடவே முடியாது. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாரு. பள்ளி காலத்தில் எங்களுக்கு நல்ல விஷயங்களை கற்பித்த எங்களின் ஆசியா பிடி டீச்சர் அவர்களை சிறப்புரையாற்ற மிக தாழ்மையுடன் வரவேற்றுக் கொள்கிறேன். அப்போ 6, 7, 8க்கு கணித ஆசிரியராக இருந்தேன். அப்ப 6, 7, 8 படிச்ச பிள்ளைங்களை இப்ப கூடு வயசுல 10ஆம் கிளாஸ் படிச்சேன். அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க சொல்லுவாங்க ஸ்கூல்ல வந்து மற்ற டீச்சர்ஸ் எல்லாம், நீங்க அங்க படிச்சீங்கன்னா அங்க உங்க பிள்ளைங்க இங்க 10ஆம் கிளாஸ் வந்து உங்க பேரை பேசி வந்துருக்குறாங்க பாருங்கோ அப்படின்னு சொல்லி நர்ஸ் டீச்சர் தெரியல மலையாளம் வச்சிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க பேர வந்துருக்கான் ஆசையா அவங்க பேசி வந்துருக்கலாம் பாருங்க. ஏன்னா அந்த பிள்ளைங்க வந்து 10th அங்க ஹைஸ்கூல்ல வந்து 10th முடிச்சுட்டு போயிருக்கு. அந்த பிள்ளைங்க இங்க 6, 7, 8 தான் நான் படிக்க வச்சுட்டு இருந்தேன். அதை இவங்கெல்லாம் அவங்க பிள்ளைங்களெல்லாம் நான் அங்க படிக்க வச்சேன். இப்போ 10th முடிச்சு போய் +2 படிக்கிறாங்களா? அப்படியா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நீங்க குட்டி குட்டி பிள்ளைங்களா இருந்து பார்த்தது இப்ப எல்லாம் பெரிய ஆளா இருக்கீங்களா. அதனால எனக்கு யாரு உங்களுக்கு பேர் சொல்லி நான் பேரு மறந்து போச்சு. ஏன்னா ஊர்ல ஸ்கூல்ல இங்க வந்து ஸ்ட்ரென்த் கம்மி. ஊர்ல ஸ்கூல்ல 1500, 2000 பேர் அப்படி இருக்கிற சகத்துல அந்த பிள்ளைங்கெல்லாம் பார்த்துட்டு பேர் தான் மறந்து போயிருக்கு. மற்றபடி முகம்லாம் ஞாபகம் இருக்கு, பேர் மறந்துருக்கு. யாரு வந்து என்கிட்ட விஷ் பண்ணாலும் பேர் சொல்லுமா பிளேஸ் அப்படின்னு சொல்லி பேரை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் மறந்து இருக்கும். ரெண்டாவது இங்க நிறைய ஆயிரக்கணக்கான பிள்ளைங்களை பார்க்கறதுனால இங்க எனக்கு பேரு மறந்துடும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா ரொம்பவே நல்லா இருக்கு. இப்படியே ஒவ்வொரு வருஷமும் நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் பேட்ச் 99 பேட்ச் தான் 2000. இதுக்கு முன்னாடி நடந்துச்சு சொன்னாங்க, தெரியல. உங்களுக்கு எல்லாருக்குமே என்ன ஞாபகம் இருக்கலாம். ஏன்னா ஒரு டீச்சர் தான் வந்திருப்பேன். நான் வந்துட்டு எல்லா பிள்ளைகளையும் பார்க்கறதுனால எனக்கு கொஞ்சம் மனது அதிகமாக மறந்துருக்கேன். வேற ஒன்றும் இல்லை.
உங்க பிள்ளைங்களை எல்லாம் நல்லா படிக்க வச்சு நல்ல ஒரு பெரிய ஆளாக்கி உங்களை மாதிரியே இங்க வந்து உட்கார்றதுக்கு உங்க பிள்ளைங்களை இங்க படிக்காது ஏதோ உங்களுக்கு தான் இங்க படிக்க மத்த பிரைவேட் ஸ்கூல் சேர்த்துருக்கீங்க இல்லைங்களா? ஆமா. அதனால எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்த்துட்டு. இந்த ராமன் லட்சுமணன் அவனே எனக்கு கரெக்டா ஏன்னா இந்த வரலாறே நான் பார்த்தேன். எங்கேயாவது பேசி ராமன் லட்சுமணன் எந்திக்கலாமே இவங்க ரெண்டு பிந்து டீச்சர் ஞாபகம் இருக்கா? பிந்து டீச்சர் அவங்க எப்பவுமே சொன்னாங்க இந்த ராமன் லட்சுமணன் ஏன்னா அப்படி கொண்டு வருவாங்க ரெண்டு பேருமே. நான் வரும்போது கேட் கிட்டே அவனை பார்த்ததே ராமனா லட்சுமணா அப்பவே எங்க கன்ஃபியூஷன் ஆகும். 7th படிக்கும் போது இவன் ராமனா லட்சுமணா தெரியாது. கொஞ்சம் பள்ளி கொஞ்சம் வித்தியாசமாக அதை வச்சு கொஞ்சம் கண்டுபிடிச்சுக்குவா. இப்போ அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கே வயசாயிடுச்சு. அந்த ராம லட்சுமணன் மட்டும் மறக்கல மற்றபடி இவங்க பிரதீபம் பேர் சொல்லும்போது எனக்கு கரெக்டா ஞாபகம் வந்துச்சு. அந்த ராம லட்சுமணன் பார்க்கும்போது எனக்கு கரெக்டா கண்டுபிடிச்சு வரும்போது அங்க இருந்தாங்க. அப்படி இவ்வளவு ஹைட்டா தான் இருப்பாங்க. அப்ப பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாம் பார்த்ததுல எல்லாரும் நல்ல நிலைமையில இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நல்ல நிலைமையில வர்றதுக்கு உங்க பிள்ளைகளும் நல்லபடியா வர்றதுக்கு வாழ்த்துறேன். நன்றி 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 அசோக் டீச்சர் அவர்களே, நன்றி. அடுத்ததாக தேவஸ்வரி தொலைக்காட்சி கவுன்சிலர் எங்கள் அண்ணன் திரு நாசர் காக்கா அவர்களை. അസലാക്ക സംസാരിച്ച് മാത്രം പോരാ, ഒരു പാട്ട് പാടുന്നുണ്ടോ? ഞങ്ങൾക്ക് വേണ്ടിയിട്ട് നല്ല കാര്യം, നല്ല പാട്ട് പാടും, ഉഷാറാണ്, അടിപൊളിയാണ്. பேரன்புமிகு இந்த சிறப்பான மகத்தான கெட் டுகெதர் மற்றும் ஃபேமிலி மீட் கூட்டத்திற்கு தலைமை தாங்கி வரும் அருமை சகோதரரும் எனது கூட வார்டு கவுன்சிலருமாக இருக்கக்கூடிய அருமை முகேஷ் அவர்கள், 1999 பேட்ச் தமிழ் மீடியம் மாணவ மாணவிகளே, எனது அருமை சகோதரிகளே, அனைவருக்கும் எனது தேவசோலை அரசு உயர் மேல்நிலைப் பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் சார்பாக ஆதரவு கலந்த வணக்கத்தை உருவாக்கிக் கொள்கிறேன். இந்த கூட்டத்தில் என்னை அழைத்ததற்கு இதன் கூட்டு குடும்ப கமிட்டிக்கு நமது பள்ளியைச் சேர்ந்திருக்கக்கூடிய வார்டின் உறுப்பினர் கவுன்சிலராகிய என்னை என்ற முறையிலும் நான் உங்களை நன்றி கலந்த வணக்கத்துடன் ஆதரிக்கிறேன். அன்புடன் கொண்டவர்களே, நமது இந்திய நாடு 74வது குடியரசு தினம் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் உலகத்திலேயே ஜனநாயகத்திற்கும் மத ஒற்றுமைக்கும் சோசியலிசத்திற்கும் சுதந்திரத்திற்கும் முதல் இடம் பெற்றுள்ளார் இந்திய குடிமகனாகிய நாம் மேலும் தங்க தமிழகத்தில் நீலை மலைகளால் சுற்றப்பட்டு மலைகளின் ராணி என்று அழைக்கப்படும் நீலகிரியின் எல்லோரும் ஒரு தாய்ப்பற்ற மக்கள் போல் ஒன்று கூடும் கூடலூரில் பிறந்து வளர்ந்து இன்றைக்கு நாம் ஏதோ பல ஊர்களில் நாடுகளில் நாமே நினைக்காத பதவிகளோடு கூட்டு குடும்பமாகவும் தனியாகவும் பல்வேறு சிந்தனையோடும் நல்ல விதமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேரம் இதுபோல் இருக்கின்ற நல்ல கூட்டு குடும்பத்தை சேர்த்த 1999 தமிழ் மீடியம் பேட்சை நான் பாராட்டுகிறேன். எனக்கு என்ன தெரியுங்களா, தமிழ் பேசுறேன், அதனால நீங்க மன்னிக்கும். எல்லாருக்கும் யாருக்கும் மலையாளம் தெரியும். ഞാൻ കഴിഞ്ഞ ദിവസം ഈ സ്കൂളിലെ പരിസരത്തിൽ ഞാൻ ആരാണെന്ന് അറിയാം, അധികം ആൾക്കാർക്കും അറിയില്ല. ഞാൻ ഈ സ്കൂളിലെ PTA പ്രസിഡന്റാണ്. ഇതൊക്കെ പറയാൻ മറന്നു. ഒരു കൗൺസിലർ എന്നതിലുപരി ഈ സ്കൂളിന്റെ ഇന്നത്തെ അവസ്ഥയിലേക്ക് എത്തിച്ചത് അതെനിക്ക് മുഖ്യമായ പങ്കുണ്ട്. ഞാൻ തന്നെ എന്നെ കൊന്നിച്ച് പറയാൻ വിചാരിച്ചിട്ടുണ്ട്. ഇപ്പൊ ഈ സ്കൂളിൽ വന്നപ്പോ കുറച്ച് നല്ല വൃത്തിയായിട്ട് തോന്നുന്നു.
സ്കൂളൊക്കെ പുതിയ കെട്ടിടങ്ങളൊക്കെ വന്നപ്പോൾ ഒന്നുകൂടി പഠിക്കണം തോന്നുന്നു. മറ്റേ പഴയ ഓർമ്മകളൊക്കെ കൊടുക്കാൻ തോന്നുന്നില്ല. അപ്പൊ ഞാൻ ഈ സ്കൂളിലെ ചുറ്റുപാടങ്ങൾ പോവുകയായിരുന്നു. അപ്പോ എനിക്കൊരു അനുഭവം, അത് ഞാൻ നിങ്ങൾക്ക് പങ്കുവെക്കുക. അത് അറിയാமல் விடமாட்டேன், அதுவரை உன்னை தொடமாட்டேன், எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று, அதிலேதோ உன்னிடம் இருக்கிறது, அது அறியாமல் விடமாட்டேன், அதுவரை உன்னை தொடமாட்டேன், எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று, அதிலேதோ உன்னிடம் இருக்கிறது എന്ന് ഒരു ചെക്കം, ഒരു 4 ചെക്കന്മാരെ കൂടിയിട്ട് 10ാം ക്ലാസ്സിൽ പറഞ്ഞു. നമ്മൾ സ്കൂളിൽ ഈ അനുഭവം നിങ്ങൾക്കൊക്കെ ഉണ്ടായിട്ടുണ്ട് അല്ലെ? നിങ്ങൾ 22 വർഷങ്ങൾക്ക് ശേഷം കാണുമ്പോഴും നാഗരാജ മാഷക്ക് നിങ്ങൾക്ക് ഓർമ്മ ഉണ്ടാവും. നിങ്ങൾ എപ്പോൾ നാഗരാജ മാഷമാവും. ഇതിപ്പോ നാഗരാജ മാഷ നിങ്ങളെ ഓരോരുത്തരും പേര് വിളിക്കും. അതാണ് അധ്യാപകൻ. അപ്പൊ ഞാൻ എന്തൊരു പറഞ്ഞത്, ആ താസ്യ ടീച്ചർ നിങ്ങൾക്ക് ഓരോരുത്തരുടെ പേര് എന്താണെന്നും എങ്ങനെയാണെന്നും ആ മുഖഭാവമൊക്കെ ആലോചിച്ചത്. അപ്പൊ അന്ന് 1400 ഇവിടുത്തെ സ്ട്രെങ്ത് സ്കൂളിൽ. ഇന്നത് 700 താഴെയാണ്. പക്ഷെ ആ 1400 കുട്ടികളെയും ഓർമ്മിച്ച്, ഈ 2500 കുട്ടികളെയും ഓർമ്മിച്ച്, പല ബാച്ചുകളെയും ഓർമ്മിച്ച്, അപ്പൊ ആ ടീച്ചർമാരുടെ നമ്മളുടെ സ്നേഹം എന്താണ്? ആ ടീച്ചർമാർക്ക് നമ്മളുടെ സ്നേഹം നമ്മൾ തിരിച്ചു കാണിക്കണമല്ലോ. അതിനാണ് നിങ്ങൾ ഈ ഗെറ്റുകൾ വെച്ചതും നിങ്ങളുടെ ഒരുമയും മറ്റും നാട്ടിലേക്കൊക്കെ പോയിട്ടതും വലിയ സന്തോഷത്തോടു കൂടി നിങ്ങൾ തുടർന്നും നിലനിർത്തണമെന്നാണ് എനിക്ക് പറയാനുള്ളത്. എന്നും ഇതൊരു നന്മയാകട്ടെ, നന്മയുടെ വെളിച്ചമാകട്ടെ. ഇപ്പോ ഒന്നുകൂടെ പറയാമല്ലോ, ഇത് തമിഴ് ബാച്ച്, ആദ്യമകൾ തമിഴ് ബാച്ച് എന്ന് പറഞ്ഞിട്ട് ഈ ഗെറ്റ് ടുഗദർ നടക്കുന്നത്. അത് നിങ്ങൾ ഫാമിലി മീറ്റും കൂടിയാണ്. ഈ ഫാമിലി മീറ്റ് അതായത് മുസ്ലിങ്ങളിലും ഹിന്ദുക്കളിലും ക്രിസ്ത്യാനികളിലും ഒക്കെ ഒരു മനുഷ്യന് 5 ഗുണങ്ങളുണ്ടായിരുന്നു. അത് ഇന്ത്യ, ഞാൻ ആദ്യമേ പറഞ്ഞല്ലോ, ഇന്ത്യ എന്ന മഹത്വം പെട്ടെന്ന് നിർത്തുള്ളൂ. 5 മിനിറ്റോടെ പ്രശ്നം നിർത്തും. ആരും വെറുപ്പിക്കൂല, ഞാൻ വേഗം പോകും. എനിക്കൊരു പ്രോഗ്രാം കൂടെ ഉണ്ട്. അപ്പൊ ഞാൻ ഒരു 5 മിനിറ്റ് കൊണ്ട് അല്ലെങ്കിൽ 2 മിനിറ്റ് കൊണ്ട് നിങ്ങൾക്ക് നിർത്താം. മനുഷ്യന് 5 ഗുണങ്ങളുണ്ടായിരിക്കണം. അത് കണ്ടാൽ സലാം പറയുക. മനുഷ്യൻ കണ്ടാല്, മുസ്ലിങ്ങളൊക്കെ കണ്ടാൽ അസ്സലാം വലൈക്കും എന്ന് പറയും. നമ്മൾ മലയാളികളൊക്കെ കണ്ടാൽ സുഖം തന്നെയല്ലേ, അല്ലെങ്കിൽ തമിഴ് നല്ലമാ ഇരിക്കീங்களா, നല്ല ഇരിക്കീங்களா എന്നൊക്കെ ചോദിക്കും. അപ്പൊ അത് നല്ല ഗുണമാണ്. അത് തമ്മിൽ കൈ കൊടുക്കുക, വിഷ് ചെയ്യുക, അങ്ങനെയൊക്കെ ചെയ്യുമ്പോൾ മനുഷ്യന് തമ്മിൽ അത് ആരാണെങ്കിലും, മുകേഷ് നാസറാണെങ്കിലും, നാസർ നാഗരാജ മാഷാണെങ്കിലും, അങ്ങനെ നമ്മളുടെ ആസിയ ടീച്ചറാണെങ്കിലും ഒക്കെ. ഇപ്പൊ നമ്മുടെ ചേച്ചിയൊക്കെ ഉണ്ട്. എല്ലാ ഗെറ്റ് ടുഗദറിനും ചേച്ചിയെ അറിയാത്തവരാരുമില്ല. ചേച്ചിക്കും അതുപോലെ തന്നെ വിദർഗാട് സ്കൂൾ പക്കലുണ്ട്. അപ്പൊ കാണുമ്പോൾ ഒരു സലാം പറയുക, ഒരു വിഷ് ചെയ്യുക, അത് മനുഷ്യന്റെ ഏറ്റവും നല്ലൊരു ഗുണമാണ്. പിന്നെ നമ്മളൊക്കെ ചെയ്യേണ്ടത് എന്താണെന്നറിയോ, നമുക്കൊക്കെ എല്ലാവർക്കും ഉള്ളതും എന്നാൽ പുറത്തു പറയാൻ മടിക്കുന്നതുമായ ഒരു കാര്യമാണ് എല്ലാവരെയും പലവിധ രോഗങ്ങൾ അലട്ടിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. നമ്മൾ രോഗികളെ സന്ദർശിക്കണം, നമ്മുടെ അടുത്തുള്ളവരെ, മറ്റുള്ളവരേക്ക്. അതൊക്കെ ഇപ്പൊ നമ്മുടെ യുവാക്കളൊക്കെ നന്നായിട്ട് ചെയ്യുന്നുണ്ട്. അപ്പൊ രോഗികളെ സന്ദർശിക്കുക എന്നുള്ളത് 2ാമത്തെ ഒരു ഗുണമാണ്. 3ാമത്തത് അവന്റെ വിഷമത്തിൽ പങ്കുചേരുക. അവന്റെ വിഷമത്തിൽ മനുഷ്യന് തമ്മിൽ വിഷമമില്ലാത്ത ആരും ഉണ്ടാവില്ല. എത്ര സൗന്ദര്യമുള്ളവനും സൗന്ദര്യമില്ലാത്തവനും, കറുത്തവനും വെളുത്തവനും, ഇല്ലാത്തവനും ഉള്ളവനും ഒക്കെ വിഷമങ്ങളുണ്ടാവും. അതിന്റെ വിഷമത്തിൽ പങ്കുചേരുക എന്നുള്ളത് ഒരു മനുഷ്യനെ സംബന്ധിച്ചിടത്തോളം ഒരു നല്ല ഗുണമാണ്. നിങ്ങൾ ഒരാൾ മനുഷ്യൻ നല്ല സുഖം ഒരാൾക്ക് പോയിട്ട് ഉച്ചയ്ക്ക് ബിരിയാണി വാങ്ങിക്കൊടുക്കുന്നതിനുള്ള അപ്പുറം ഒരു തീരെ ഭക്ഷണത്തിന് വിഷമിച്ച് കഴിയുന്നവർക്ക് നമ്മൾ എന്തെങ്കിലും ഒരു കഞ്ഞിവെള്ളങ്ങൾ കൊടുത്താൽ ആ കിട്ടുന്ന സുഖം ആ ഉള്ളവന് ചെയ്താൽ കിട്ടില്ല. പക്ഷെ നാമൊക്കെ ഉള്ളവന്റെ പുറകിലേക്കാണ് ഓടുന്നത്. ഇല്ലാത്തവരെ തിരിഞ്ഞു നോക്കുമ്പോൾ നമ്മുടെ ഭാരങ്ങൾ കുറവാക്കുന്നത്. നിങ്ങൾ മറ്റുള്ളവന്റെ വിഷമത്തിൽ പങ്കുചേരുക, അത് എനിക്ക് നിങ്ങളോട് പറയാനുള്ളത്. പിന്നെ 4ാമത്, നമ്മിൽ നിന്ന് 4 പേർ മരണപ്പെട്ടു പോയി. മണികണ്ഠൻ, ഷമീർ, വിൻസെന്റ്, 4ാം ലക്ഷ്മി. അപ്പൊ ഈ 4 പേരിൽ ഉണ്ടെങ്കിൽ ഒന്ന് ചിന്തിച്ചു നോക്കുന്നത്, ആ 4 പേര് നമ്മുടെ കൂടെ ഉണ്ടെങ്കിൽ ചിലപ്പോൾ അവരായിരിക്കും ഈ പരിപാടി നടത്തിയിട്ടാണ്.
പക്ഷെ അവരുടെ മരണത്തിൽ നമ്മൾ വിഷമിക്കണം. നമുക്കും നാളെ ഇങ്ങനെ ഒരു ഗതി ഉണ്ടാവുമെന്ന് മനസ്സിലാക്കണം. അപ്പൊ ആ മരിച്ച വീടുകളൊക്കെ സന്ദർശിക്കുക, അവർക്ക് വേണ്ടി പറ്റുന്ന ഉപകാരങ്ങൾ ചെയ്തു കൊടുക്കുക. അതൊക്കെ മനുഷ്യൻ ചെയ്യുന്ന വലിയൊരു ഗുണമാണ്. അപ്പോ ഞാൻ പറയട്ടെ, നിങ്ങളുടെ ഗെറ്റ് ടുഗദർ നിങ്ങൾ നന്നായി ശ്രദ്ധിക്കുന്നവരാണ്. ഞാൻ സംസാരിക്കുമ്പോൾ എല്ലാവരും മുഖത്തേക്ക് ഞാൻ നോക്കുന്നുണ്ട്, എല്ലാവരും ശ്രദ്ധിക്കുന്നുണ്ട്. ഈ ശ്രദ്ധ നിങ്ങൾ അന്ന് ശ്രദ്ധിച്ചിരുന്നുവെങ്കിൽ, ടീച്ചർക്ക് അന്ന് ശ്രദ്ധിച്ചിരുന്നുവെങ്കിൽ ആ വീട്ടിലേറെ വേറൊരു നഗമർദ്ദം. ഇന്ന് നിങ്ങളുടെ ഒരു വിഷമം കൂടി ഞാൻ പറയട്ടെ. നിങ്ങൾ വന്നപ്പോ കുറച്ച് എഡ്മിഷൻ വന്നിട്ടില്ല. എഡ്മിഷൻ വന്നിട്ട് നീ ഒരു ടീച്ചറോട് പറഞ്ഞല്ലേ ഓർത്തല്ലേ, അത് യാത്രയിലാണ്. അപ്പോ ഇപ്പോ ടീച്ചർ വരാത്തൊരു വിഷമം. അന്ന് ടീച്ചർ വന്നെങ്കിൽ നമുക്ക് വിഷമം. അന്ന് പറഞ്ഞ ഇന്നത്തെ പോയി ആ വിഷമം നമുക്ക് ടീച്ചർ കണ്ടാൽ തന്നെ ചിലപ്പോൾ തേച്ചിട്ട് നമുക്ക് A+B -10 അല്ലെങ്കിൽ ഹൈദർ അല്ലെങ്കിൽ സയൻസ് അല്ലെങ്കിൽ ഹിസ്റ്റോഗ്രാഫി. ഇന്ന് അത് ടീച്ചർ പഠിപ്പിച്ച് ടീച്ചറും കഴിഞ്ഞിട്ടുണ്ടാവും, കേട്ടിട്ട് നമ്മളും കഴിഞ്ഞിട്ടുണ്ടാവും. അത് ഉച്ച കഴിഞ്ഞ ക്ലാസ്സൊക്കെ ആണെങ്കിലോ ഉറക്കങ്ങനെ വരുമ്പോഴായിരിക്കും ടീച്ചർ ഏതോ കഥയൊക്കെ പറഞ്ഞു വല്ലതും തലയിൽ. ഇന്നിപ്പോ നമുക്ക് ആലോചിക്കുന്ന അന്ന് പഠിച്ചാൽ മതിയായിരുന്നു. അപ്പോ പ്രിയപ്പെട്ടവരെ, അപ്പോ ഇന്ന് ടീച്ചർ വരാത്തതിന്റെ വിഷമം അന്ന് ടീച്ചർ വന്നേണ്ടത്. എല്ലാ വിഷമങ്ങളും തീരുന്നൊരു കാലമുണ്ട്. നമുക്ക് മനുഷ്യർ കുറഞ്ഞ ആയുസ്സുകളെ ഉണ്ടാവും. ഈ ആയുസിന്റെ ഇടയിൽ നമ്മൾ ഈ ചെയ്യുന്ന ഈ നല്ല നല്ല പ്രവൃത്തികളുണ്ടല്ലോ, അത് എന്നും നിലനിൽക്കും, അത് ഓർമ്മിക്കപ്പെടും എന്ന് മാത്രം ഈ അവസ്ഥയിൽ പറഞ്ഞുകൊണ്ട് എനിക്ക് അവസരം തന്നതിനും തുടർന്നും ഇതുപോലുള്ള നല്ല ഗെറ്റുകളിൽ പങ്കെടുക്കാൻ എനിക്ക് അവസരം ഉണ്ടാകട്ടെ. നിങ്ങൾ ഒരിക്കൽ കൂടി ഞാൻ കാണാൻ ആഗ്രഹിക്കുകയാണ്. നിങ്ങൾക്ക് എന്നിൽ നിന്നും നല്ല വല്ല പുതിയ അറിവ് കിട്ടിയിട്ടുണ്ടെങ്കിൽ നിങ്ങൾ എന്നെ സ്നേഹിക്കണം, ഞാൻ തിരിച്ചു നിങ്ങളെ സ്നേഹിക്കും എന്ന് മാത്രം പറഞ്ഞുകൊണ്ട് ഈ അവസരത്തിൽ 1000 അഭിവാദ്യങ്ങളോടെ നിർത്തുന്നു. ഏവർക്കും എന്റെ വിപ്ലവ അഭിവാദ്യം. நன்றி அசலாக் அவர்களே. அடுத்தபடியாக இங்கு வருகை தந்துள்ள மதிப்புக்குரிய ஐயா நாகராஜா அவர்களுக்கு நமது குரூப்பின் அன்பு கண்ணன் புன்னகை மன்னன் திரு சுதீஷ் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார். Please. நமது அழைப்பினை ஏற்று அவரது பொன்னான நேரத்தை நமக்கு ஒதுக்கி தந்து நமது கெட்டுவதரை சிறப்புரையாற்றிய அண்ணன் நாசராக் அவர்களுக்கு, நமது 99 பேட்ச் கெட்டுவதற்கு சார்பாக ஒரு நினைவு பரிசை நம்ம அட்மின்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க ப்ளீஸ். ஷீலா, சுரேஷ், विष्णु, शीला, प्रदीप कुमार.
சித்தப்ப சித்தராஜ். நமது அழைப்பினை ஏற்று இங்கே வருகை தந்துள்ள ஐயா மாமராஜ் சார் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இந்த விழாவிற்கு வழி தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களது பள்ளியிலே என்னுடன் பணியாற்றிய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியை ஆசிரியமதி அவர்களே மற்றும் எங்களுடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற என்னுடைய அலுவலர் சந்திராவதி அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கின்ற பெரியவர்களை இது எல்லாவற்றையும் மேலாக எங்கள் உயிரின மேலான மாணவ சகோதர தலைவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த இனிய தருணத்தில் என்னுடைய முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை பார்ப்பதற்கு ரொம்பவும் மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த அளவுக்கு இணைந்து செயல்படுவது என்பது எத்தனையோ வருஷம் ஆச்சு. இப்போ வந்து கிட்டத்தட்ட 23 வருடங்களை கடந்து விட்ட நிலையில மீண்டும் நாம் சந்திப்போம் என்பது ஒரு நிச்சயமற்ற தன்மை தான். ஆனால் இந்த அளவுக்கு இணைந்து நீங்கள் இந்த விழாவினை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு மாதத்துக்கு முன்பே அவர் விஷ்ணுவர்தனை கூப்பிட்டார், இந்த மாதிரி நாங்கள் படிக்கிறோம் வரோம் அப்படின்னு சொல்லி. இது எந்த பேச்சுன்னு தெரியல. அப்புறம் வந்து அந்த இன்விடேஷன் பார்க்குறது தான் 1999 போட்டுருச்சு. கிட்டத்தட்ட 24 வருடங்கள் ஆயிடுச்சு. இந்த பள்ளியில தான் நான் முதல்ல படிக்க சேர்ந்தேன். இந்த தேவசோழ பள்ளியை என்றைக்குமே மறக்க முடியாது. காரணம் என்னன்னா, இந்த வெற்றி எப்படி இருந்துச்சுன்னா மாணவர் உங்களுடைய ஒத்துழைப்பு தான். நாங்கள் மட்டும் ஏதோ வந்து இங்கே பணி செய்துவிட்டு போகல. நீங்கள் அந்த அளவுக்கு டிசிப்ளினா ஒற்றுமையாக இருந்தீங்க. அவ்வளோவா டீச்சர்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணீங்க. அதனால தான் கடவுள் உங்களை இன்றைக்கு மீண்டும் இந்த பள்ளியில் வந்து சேர்த்துட்டார். இது வந்து நம்ம மறக்க முடியாத ஒரு தருணம். ரொம்ப மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது. நிறைய ஆசிரியர்கள் அந்த டைமில் பணியாற்றிய ஆசிரியர்கள் வந்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கு. பரவாயில்ல. நான் கூட கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. அதனால தலைக்கு எனது வருத்தத்தை பதிவு செய்து கொடுக்குறேன். எவ்வளோ சீக்கிரம் வந்துடணும் அப்படின்னு பார்த்தா முடியல. ஆனால் வந்து நீங்கள் வந்து எல்லாருமே நல்ல நிலையில் இருக்கணும். இப்போ ஒரு வருடம் ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி இதே போல் ஒரு கெட்டு பண்ணாங்க. அப்போ எனக்கு ஒரு மாணவர் ஃபோன் பண்ணார். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து இப்போ அமெரிக்காவில் இருக்கிறேன், ஆனால் நீங்கள் வந்து தேவசோழ போயிருங்க சார், போகாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். அதுக்கு வந்துருக்கேன். இது பெரிய மகிழ்ச்சி. இன்னைக்கு கூட எங்கள் வீட்டில் சொல்லிட்டு இருக்கேன், அவர் வந்து யுனைடெட் ஸ்டேட் லெஃப்டினன்ட் சொல்கிறாரு அப்படின்னு. அப்படி பல இடங்களில் நீங்கள் உயர்ந்து இன்னும் பல வளங்களை பெற்று நீண்ட காலம் வாழணும். அப்படி இன்னைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மாணவ பருவத்தில் இன்னும் நல்ல பழக்கங்களை வளர்த்து நல்ல செயல்களை செய்து நீங்கள் அந்த மாதிரி சொல்றீங்க. எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கு. காரணம் என்னன்னா, இப்போ உலகமே மாறிக்கொண்டிருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கை நிலையிலாம் போயிட்டு இருக்கு. நாம் வந்து நிறைய மனித பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். வேற ஒன்றும் உங்களுக்கு பெருசாக சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா நீங்கள் வந்து இந்த அளவுக்கு பக்குவம் அடைஞ்சிட்டீங்க. எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல பயனை கொடுத்து நீங்கள் மேலும் முன்னேறி மீண்டும் நாம் ஒரு இந்த மாதிரி சந்திப்போம் அப்படிங்கிற நினைவு வைத்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சிறப்புரையாற்றிய ஐயா அவர்களுக்கு
நிகழ்ச்சியாக நம்ம எங்க அதாவது அவங்கவுங்க கொஞ்சம் அறிமுகப்படுத்தினா நல்லா இருக்கும் நினைக்கிறோம். அப்படியே பின்னாடி வரும், மைக்கு பின்னாடி வரும், யார் என்ன எப்படி என்ன பண்றீங்க கொஞ்சம் அறிமுகப்படுத்த எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு நல்ல வாய்ப்பா இருக்கும். ഹലോ, ഞാൻ സതീഷ്, ദേവൻ നമ്പർ 2 ഡിവിഷനിലുള്ളത്. ഞാനൊരു ബെസ്റ്റേറ്റിൽ ഫീൽഡ് ഓഫീസറായിട്ട് വർക്ക് ചെയ്യുന്നുണ്ട്. ഇപ്പോൾ ഉള്ളത് കുരിശുമലയിൽ. ഹലോ, ഞാൻ പറയാം. ഇപ്പൊ ഞാൻ ചെരുപ്പുകളെ ചെറിയ പരിപാടിക്ക് ഉള്ളവരുണ്ട്. പിന്നെ വീട് പണിതായിരുന്നു. ഹലോ, ഞാൻ ഫൈസൽ. ഞാൻ മേത്തിട്ടാണ് വർക്ക് ചെയ്യുന്ന സൗദിയിലാണ്. ജിമോൻ, വീട് ദേവൻ നമ്പർ പാർവൺ. സിദ്രാജ്, ബാംഗ്ലൂരിലാണ് വർക്ക് ചെയ്യുന്നത്. ഹായ് ഫ്രണ്ട്സ്, ഞാൻ വിനോദാണ്. ബാംഗ്ലൂരിൽ ഡ്രൈവിംഗ് കമ്പനിയിൽ വർക്ക് ചെയ്യുന്നു. ജയശ്രീ രമേഷ്കുമാറാണ്. വീട് വന്നിട്ട് പാടുന്നില്ല, കാവതി പേര് വീട്ടുപേരില്. ഹലോ, സാർ தெரியுங்களா சார்? பைசல் பாடத்தில் இருந்தோம். இப்போ ஹோட்டல் போட்டுட்டு அதில் சொந்தமாக ஹோட்டல் போட்டுட்டு பொழைச்சி போயிட்டு இருக்கு. ഹലോ, എൻ്റെ പേര് മാനേജറാണ്. ഞാൻ ടൈലറിംഗ് പോയിരിക്കുന്നുണ്ട്. എനിക്ക് 3 പിള്ളേരുണ്ട്. ഭർത്താവ് ജോലിയാണ്. കൂടെ വിളിച്ചിട്ടുണ്ട്. ஹலோ, என் பேர் ஸ்ரீதேவி. என் வீடு பஞ்சாயத்து காலனி நடத்துது ராஷ்டிரம். நான் வீட்டில் இருக்கேன். என் பேர் தொடர்மா. நான் டியூஷன் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் இருக்கிறது தாளாவாடி. எனக்கு 2 பிள்ளைங்க. ഹായ് ഫ്രണ്ട്സ്, എൻ്റെ പേര് ഷീബ. ഞാൻ ട്രീഡിഷൻ വീട് കല്യാണം കഴിച്ചത് കൂടുതലൂര്. ഹസ്ബൻഡ് 2 മക്കള്, മോന്. ഹസ്ബൻഡാണ് അവിടെ റെഡ് ഷർട്ട് ഇട്ടത്. മോളടുത്തിരിക്കുന്നു, മോന് വന്നിട്ടില്ല. കൂടുതലാണ്. എൻ്റെ പേര് ജിജി. ഞാൻ എസ്റ്റേറ്റിലാണ്. എൻ്റെ പേര് സുധ. സുധയാണ് എൻ്റെ പേര്. എൻ്റെ വീട് പാടുന്നത്. ഹലോ ഫ്രണ്ട്സ്, എൻ്റെ പേര് ശ്രീദേവി. ഞാൻ ദേവൻറ്റൂരിലാണ്. ഞാൻ സ്കൂളിലാണ് വർക്ക് ചെയ്യുന്നത്. ഓക്കെ, താങ്ക് യു. ഹലോ ഫ്രണ്ട്സ്, എൻ്റെ പേര് ജോസ്. ഞാൻ ഉബ്രാറാണ് താമസം. വർക്ക് വന്നിട്ട് കൂടലൂരിൽ ഹൗസ് മാനേജിംഗ് ആണ്. എൻ്റെ മോനൊരാൾ അവിടെ ഉണ്ട്. ഇതിനുകൂടി കാണിക്കാനാണ് ഞാൻ കണ്ടിട്ട് വന്നത്. என் பேர் சீனிவாசன். சென்னையில் இருக்கேன். நீக்கல் செஞ்சு நடத்திட்டு இருக்கேன். ഞാൻ സുരേന്ദ്ര. ഞാൻ തലശ്ശേരി ടൈലർ ഷോപ്പിലാണ് പണി. ഹലോ, ഞാൻ രാമൻ, കൺസ്ട്രക്ഷൻ വർക്കാണ്. ഹലോ, എല്ലാവർക്കും വണക്കം. എൻ്റെ പേര് മഹേന്ദ്രൻ. വ്യവസായം. ഞാൻ ലച്ചുമണൻ, കോയമ്പത്തൂർ. ഹലോ ഫ്രണ്ട്സ്, എൻ്റെ പേര് മനോജ്. ഞാൻ ബാംഗ്ലൂരിലാണ്. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் வித்யா. என் ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க, செந்தில்குமார். எனக்கு ஒரு பெண் குழந்தை. அவர் சிறைத்துறையில் ஒர்க் பண்ணுறாரு.
சீஃப் சேஃப்கார்டாக இருக்காங்க. தேங்க்யூ. யாரும் தெரியல ஒன்று എൻ്റെ പേര് സുധീഷൻ. ഞാനൊരു ഡ്രൈവറായിട്ട് വർക്ക് ചെയ്യുന്നതാണ്. എനിക്ക് 2 മക്കളും എൻ്റെ ഭാര്യ. ഞാൻ ഗാർമെന്റ്സിൽ വർക്ക് ചെയ്യുന്നു. 2 മക്കളെ, ഹസ്ബൻഡ് ഡ്രൈവർ. என் பேர் செந்தில்குமார். வித்யாவோட கணவர். சிறைத்துறையில் சீஃப் ஹெட்வார்டராக வேலை செய்கிறேன். ஆசிய டீச்சர் ஸ்டூடெண்ட் தான். மேடம் வேர்காடு ஸ்கூலில் இருக்கும்போது பழக்கம். நன்றி. மனைவி சொன்னாங்க இந்த மாதிரி கெட்டு கொடுத்து இருக்குது, கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ என்னன்னு சொன்னால் யூனிவர்சிட்டிஸோட லீவ் கிடைக்கிறதுனா பெரிய பிரச்சனை கிடைக்கிறதுனால சரி கண்டிப்பாக கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் 1 வாரத்துக்கு முன்னாடியே கொண்டு போட்டுருக்கேன். ஏன்னா எங்களுடைய மன அழுத்தம் அவங்கள்ட்ட இருக்கும், எங்களுடைய கஷ்டம் அவங்களுக்கு தெரியும். அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும். எல்லாரும் சந்திக்கும் போது அவங்களுடைய நினைவுகள் எல்லாம் ஷேர் பண்ணி ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு சொல்லி போகிற வரவே கொண்டு போட்டுட்டேன். நன்றி. தேவட்டும் இருக்கேன், பெயிண்டராக இருக்கேன், தொழில் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கேன். இப்போ சின்ன கவுன்சிலராக இங்கே இருக்கேன். அவ்வளோதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பேர் சுரேஷ்குமார். நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த தேவஸ்டில் தான் இருக்கேன். இப்போ தெரியும் நினைக்கிறேன். பிரதீப்குமார். கோவிலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். டைலராக இருக்கேன். வீடு வந்து குங்குமம். ഹലോ, വിഷ്ണു. പിന്നെ വേണ്ടുപോളെ ടൈലറിംഗ് വർക്ക്. ഉറപ്പൊന്നും എല്ലാ സുഖമല്ലേ? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ராஜேஸ்வரி. நான் அங்கன்வாடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஹஸ்பண்ட் எல்ஐசி இருக்கு. 2 குழந்தைங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் பரமேஸ்வரி. நான் திருச்சி ஒர்க் பண்ணுறேன். வீட்டுக்காரர் வந்து பிஎஸ்என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பையன் வந்து அக்ரியில் வேலை பார்த்துட்டு இருக்கா. 2 பொண்ணுங்க இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அனிதா. நான் மேற்பில்டு. இப்போ இருக்கிறது கோயம்புத்தூர். 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் உமா. நான் குன்னூரில் இருக்கோம். எனக்கு 2 பசங்க இருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் சீதாலட்சுமி. எனக்கு 3 மக்கள். ஹஸ்பண்ட் கெட்டப்பழைக்கு கல்லுங்கரையானது ஸ்கூலில் എൻ്റെ പേര് ജസ്നയാണ്. അക്കിമിൻ്റെ വൈഫാണ്. അക്കിമ ദുബായിലാണ്. അതുകൊണ്ടാണ് വരാൻ പറ്റുന്നത്. கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே அப்படியே உள்ளெல்லாம் உட்காந்து அவங்க பேசுகிறதெல்லாம் அப்படியே கேட்டு உட்காந்துருந்தோம். ஸோ இப்போ வந்து 24 வருஷம் முடித்து இவங்க எல்லோரும் மீட் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படி அவங்களுக்கு ஃபீலாக இருக்குது அப்படின்னு அவங்ககிட்ட போய் கேட்கலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டேக்லாம் கொடுத்துருக்காங்க, ஐடி கார்டு. சரி வாங்க, நம்ம உள்ளே போய் அவங்ககிட்ட கேட்கலாம். பிரதீபண்ணா வாங்கண்ணா சொல்லுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு. சூப்பர். நான் நினைக்கவே இல்லை இவ்வளோ பேர் வருவாங்கன்னு. குரூப் ஆரம்பித்து ஒரு 3 வருஷம், கிட்டத்தட்ட பிப்ரவரி வந்தால் 3 வருஷம் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 5-6 பேர் தான் இருந்தோம். அப்படியே ஒருத்தனாக பிடிச்சி மேக்ஸிமம் இவ்வளோ ஒரு 50-60 பேர் குரூப்பில் ஆட் பண்ணதே பெரிய விஷயம். எல்லாம் அங்கங்கே வெளியூரில் வெளிநாட்டில் தான் இருக்காங்க.
ரொம்ப கஷ்டப்பட்டோம் சேர்க்கறதுக்கு. இப்போ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது சொன்னாங்க நீங்கள் தான் இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு. சரி, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். முக்கிய காரணம்னா 2019 வந்து எங்களுக்கு முன்னாடி பேட்ச் வந்து எடுத்தாங்க, ஃபங்க்ஷன் வச்சாங்க. இப்போ அதை பார்த்து அவர் அண்ணா சொன்னார், இப்படி நம்ம ஃபங்க்ஷன் வச்சோம், கெட் டுகெதர் வச்சோம் அப்படின்னு. இப்போ எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு, இது நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கலாமே அப்படின்னு. சரி, அப்படியே நான் அன்றைக்கி ஒரு February 16th நினைக்கிறேன், 2020 February 16th ஓப்பன் பண்ணேன் குரூப்பு. ஒரு 5 பேர் இருந்தாங்க. அப்படியே ஸ்டார்ட் ஆகி இப்போது நல்ல லெவலில் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 60 பேர் இருப்போம். இன்னும் சேர்க்கணும், இன்னும் நிறைய ஃபங்க்ஷன் பண்ணணுன்னு தான் இருக்கோம். ஓகேண்ணா. இப்போ வந்து நீங்கள் படித்த எல்லாருமே வந்துட்டிங்களா இல்லை நிறைய பேர் வரலையா? இப்படி மேக்ஸிமம் பேர் வந்தாச்சு. இனியும் கல்ஃபில் ஃபாரினில் இருக்கவங்க தான் வரல. ஆனால் அவங்களோட ஒய்ஃபுங்கெலாம் வந்திருக்காங்க. பரவாயில்ல, சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. ரொம்ப சந்தோஷம் வந்ததுக்கு எல்லோரும் வந்தது. சரி, ஓகேண்ணா. தேங்க்யூண்ணா. பார்க்கலாம். 24 வருஷம் முடிச்சு நீங்கள் எல்லாம் ஒன்றா பார்த்துருக்கீங்க. உங்களோட எப்படி இருக்கு உங்களுக்கு ஃபீல்? ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நாள் எல்லா நண்பர்களையும் கழித்து பார்க்கறனால ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் உட்காந்து படித்த இந்த கிளாஸ் ரூம் அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது, என்ன தோணுது? அதுதான் என்ன சொல்கிறது, அது சொல்கிறதுக்கே ஒரு வார்த்தைகள் இல்லை, அந்த அளவுக்கு இதாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நேற்று போய் இந்த எல்லாம் கிளாஸ் ரூமெல்லாம் போய் செக் பண்ணோம், எல்லாம் போய் உட்காந்த இடத்துலலாம் பார்த்தோம். டீச்சர்ஸ் மாஸ்டருங்கெல்லாம் பார்க்கணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை விட சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கண்ணா. 24 வருஷத்துக்கு அப்புறம். என் பேர் சுனிஷ்குமார். நான் அந்த 99 பேட்ச்சு. இங்கே நாங்கள் வந்துட்டு பள்ளிப்பருவத்தில் படிக்கும்போது அப்படி ஒரு என்ன பண்ணுற சொல்கிறது, ஒரு காலேஜ் படிக்கிற மாதிரி அந்தனைக்கு ஒரு தில்லா, நல்ல நண்பர்களாக, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஜாஸ்தி எங்களுக்கு, அந்த மாதிரி இருந்தோம். ஆனால் இப்போ வந்து பார்க்கும்போது ஸ்கூல் இன்னும் நல்லா இருக்குது. ஐயோ, நம்ம பிள்ளைகளை இங்கே படிக்க வைக்கலையே அப்படின்னு ஒரு பார்வை. அந்த மாதிரி நிறைய ஸ்கூலெல்லாம் வந்தாச்சு, காம்பவுண்டெல்லாம் எல்லாம் ஏற்றிட்டாங்க. அன்றைக்கி நாங்கள் விளையாடும் போதெல்லாம் இந்த வந்து கிரவுண்டெல்லாம் வந்துட்டு நல்லா ஆல்மோஸ்ட் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அந்த நினைவு தான், அந்த மரமெல்லாம் நினைவு தான். அந்த மரங்கள் அதெல்லாம் மறக்க முடியாது. அதுக்கு பேர் அந்த அத்தி மரம். அந்த மரங்கள்லாம் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு அதுக்கு பின்னாடியே தான் இருப்போம். NCC பீரியடு ஒரு பக்கம் இருந்தானா, ஒரு சைடு நாங்கள் அடி வாங்கி பரோட்டாலாம் சாப்பிட்டு அந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு நினைவுகள் இருந்துச்சு. இப்போ நிறைய ஸ்கூலெல்லாம் வந்தாச்சு. எங்களை கற்பித்த நிறைய மாஸ்டருங்க நிறைய பேரை மிஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் மாஸ்டருங்க இல்லை, அப்போ லேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான அந்த தருணத்தில் இப்போ கூட நம்ம ஒரு மெயினாக வந்து அமலாமரி டீச்சரை வந்து எங்களை கற்பித்த வந்து அமலாமரி டீச்சரை வந்து வெயிட் பண்ணி தான் இருக்கோம். அந்தளவுக்கு எல்லோரும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக, ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலிக்கு சப்போர்ட் என்னென்னா மெயினாக வந்துட்டு தோழிகளோட ஹஸ்பண்டும், அதே மாதிரி எங்களுடைய தோழிகளும் நண்பர்களும் அதே மாதிரி அவங்களுடைய மனைவி, அந்த மாதிரி ஒரு டீம் ஒர்க்கு. ஏன்னா எல்லாத்துக்கிட்டையும் கேட்கணும், முதல்ல வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் கேட்கணும் இல்லைங்களா? எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுட்டு அவங்களுக்கு பர்மிஷன் வாங்கி அவங்க எங்கே இருக்காங்க இந்த மாதிரியெல்லாம் வந்து கொண்டு வந்து இந்த 3 மாதமாக இதுக்கான போராட்டம் எப்படியெல்லாம் வந்து அந்த மாதிரி சொல்லி நிறைய பேர் ஆல்மோஸ்ட் வந்துட்டு வெளியே தான் இருக்காங்க. வெளியேன்னு சொன்னேன்னா நிறைய பேர் கல்ஃபில் இருக்காங்க, நிறைய பேர் வந்து சென்னை, தாம்பரம், பெங்களூர் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எல்லோரும் வந்திருக்காங்க, ஆல்மோஸ்ட் எல்லோரும் வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரதீப் அண்ணா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முகேஷ் அண்ணா. வாங்க பேசலாம். ஸோ அண்ணா, 24 வருஷம் முடிச்சு நீங்கள் எல்லாம் ஒன்றா மீட் பண்ணியிருக்கீங்க. இந்த ஃபீல் எப்படி இருக்குது உங்களுக்கு? முதல்ல வந்துட்டு இந்த ஃபீல் சொல்கிறத விட ஒரு 1/4 நூற்றாண்டுன்னு சொல்லலாம். அதாவது கிட்டத்தட்ட 24 வருஷங்கள் ஆயிடுச்சு. 24 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது யாரை எப்படின்னு புரிஞ்சிக்க முடியல. மீன்ஸ் அவங்க உருவமே தெரியாமல் இருக்குது. அப்போ சொல்லும்போது நான் பரமேஸ்வர் பேசுகிறேன், நான் ரமேஷ் பேசுகிறேன், நான் சுரேஷ் பேசுகிறேன்னு சொல்லும்போது நமக்கு வந்துட்டு அந்த விஷயம் இப்படியா பழைய நினைவுகள்லாம் எப்படி வருதுன்னா, நாம் அங்கே உட்காந்தோமே, எங்கே உட்காந்து இங்கே வெளியே போனோமே, அந்த விஷயம் இருக்கும்போது நமக்கெல்லாம் பழைய ஞாபகங்கள் அப்படியே வருது. என்னென்னா, இது திருச்சியில் வந்திருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு பரமேஸ்வரன் பொண்ணு வந்து போனாங்க. ஆமாம், திருச்சியில் வந்திருக்காங்க, சென்னையில் வந்திருக்காங்க, ஸ்ரீனிவாசன் சென்னையில் வந்திருக்காரு. எதுக்காகனா பழைய நினைவுகள், அது எவ்வளோ கோடி கொடுத்தாலும் கிடைக்காது இல்லைங்களா? அது பெரிய விஷயம். இது அட்மின் வந்து நம்ம பிரதீப்குமார் அவர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணார். முதல்ல நாங்கள் பேசினோம், இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணோம். இந்த மாதிரி இதுக்கு எல்லோரும் கெட்டவர் வச்சுட்ருக்காங்க, நமக்கு கெட்டவர் வைக்கணுமேடா. அப்போ நான் சொன்னேன், ஒரு குரூப் நான் அப்படியே ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக டெட்டில் தான் இருந்துச்சு. அப்படியே ஒரு 10 பேர் இருந்தோம், அப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஃபோன் பண்ணிட்டு ஏதாச்சும் பண்ணுமேடா அப்படின்னு கேட்டுச்சு. ஏதாச்சும் பண்ணுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் 5 பேர் 10 பேர் சேர்த்து கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு
43 பேர் நம்ம வந்திருக்காங்க. ப்ளஸ் அவங்க ஃபேமிலி, ஹஸ்பண்ட்ஸ், ஒய்ஃபு அந்த குழந்தைங்கள்லாம் வந்திருக்காங்க. எல்லாம் பார்க்கவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற பசங்க தான் அதிகமாக பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் ஸ்கூல் விட்டு வந்து இவ்வளோ எல்லாரையும் பார்க்கும்போது இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா சொல்கிறீங்களே, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கண்டிப்பாக எல்லாரும் ஜாலியாக இருங்க, யாரையும் வந்துட்டு பகச்சிக்காதீங்க, யாரும் சண்டை போடாதீங்க. சண்டை வரும் எப்படின்னா சின்ன சின்ன சண்டைகள் தான் வரும். காற்றுல போது தூற்றுக்கள்னு சொல்லுவாங்க. என்ன விஷயம்னா நம்ம இப்போ என்ன சொல்கிறது, ப்ரெசன்ட் லைஃப் தான் ஜாலியான லைஃப். பாஸ் முடிஞ்சு போச்சு. நாளைக்குன்ற விஷயம் இது ஃப்யூச்சர் வந்துட்டு திங்க் பண்ணாதான் முடியுமே தவிர நமக்கு போய் வாழ முடியாது. இல்லை ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, சண்டை போடாதீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா தயவு செஞ்சு ட்ரக்ஸுக்கு வந்துட்டு அடிக்ட் ஆகாதீங்க. தேங்க்யூ. தேங்க்யூண்ணா. சரிண்ணா. தேங்க்யூண்ணா. ராமண்ணா. லக்ஷ்மணன். ஸோ இவர்கிட்ட நம்ம பேசலாம். 24 வருஷம் முடிச்சு நீங்கள் உங்கள் டீச்சர் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு தோணுது? மிக்க மகிழ்ச்சி எல்லாத்தையும் பார்த்ததில். ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்பவும் இதே மாதிரி நான் வரணும், எல்லோரும் வரணும்னு கேட்டுக்கிறேன். அவ்வளோதான். ஓகேண்ணா. சரிண்ணா. தேங்க்யூ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீனிவாசன் அண்ணா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வந்திருக்காராங்க. வாங்க அவர்கிட்ட பேசலாம். ஸோ அண்ணா, நீங்கள் 24 வருஷம் முடிச்சு இங்கே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி இன்னொரு டைம் கிடைக்க மாட்டேது லைஃப்பில் நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம் இதெல்லாம் வந்துட்டு. பரவாயில்ல. இப்போது நீங்கள் உங்களோட பழைய ஞாபகங்கள்லாம் வந்து வரும் இல்லையா? ரொம்ப அதான் போய் பார்த்துட்டு வந்தேன். இப்போ போயிட்டு ரொம்ப ஒவ்வொன்றும் அப்படியே இன்னும் படிச்சிருக்கலாமான்னு தோணுது இதெல்லாம் பார்க்கும்போது. சரி, ஓகேண்ணா. இப்போ நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமாக பார்க்குறாங்க. ஸோ இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க பசங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல? இப்போ ரொம்ப நாலேஜ் வளர்ந்து போச்சு. நாங்கள் படிக்கும்போது கூட எதுவுமே இந்த மாதிரி ஃபேஸ்புக்கு எதுவுமே கிடையாது, யாரும் மீட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. இப்போ ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சான்ற மாதிரி இருக்குது. அது மாதிரி பசங்களும் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்காங்க. சொட்டா போதும் ரொம்ப ஃபயராக இருக்காங்க. ரொம்ப பசங்கள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கணும். இன்னும் டெவலப் பண்ண இன்னும் நல்லாயிருக்கும். சரி, ஓகேண்ணா. சென்னை காய்ஸ் பஸ்ஸில் உட்காந்துட்டே வந்திருக்கேன். மெனக்கட்டு டிக்கெட் இல்லைனாரு கண்டக்டருக்கு ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து அது மெயினாக போடுங்க. 100 ரூபா எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து 600 டிக்கெட்டு கீழே உட்காந்துட்டு வந்த படிக்கல வந்து எல்லாரையும் பார்க்கணும். இதோட பார்க்க முடியாதுன்ற ஒரு இதனால் சொல்லி கஷ்டம் அவர்கிட்ட சொன்னேன். சரி, ஓகேண்ணா. ஓகே. இந்த மாதிரி நான் அந்த மாதிரி விஷயத்துக்காக போகிறேன்னு சொன்னதுக்கோ அதுக்கப்புறம் உட்கார வச்சார். இல்லைன்னா ஸ்டாண்டிங் கிடையாதுன்ட்டார். சரிண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம സുരേന്ദ്രൻ അണ്ണ. സരി, അവരുടെ പേസലാം. സുരേന്ദ്രൻ അണ്ണ നന്നായിട്ടുണ്ട്. ഞങ്ങളൊക്കെ ഇവിടെ സ്കൂൾ പഠിക്കുമ്പോൾ ഭയങ്കര ബുദ്ധിമുട്ടായിരുന്നു. നല്ല കാര്യങ്ങൾ. ഞാനിപ്പോൾ തലശ്ശേരിയിലാണ് ഞാൻ ജോലി ചെയ്യുന്നത്. അവിടെ നിന്ന് ഇപ്പോൾ ഒരാഴ്ചയായി വന്നിട്ട് ഇവിടെ ഈ പരിപാടിക്ക് വേണ്ടിയിട്ട് കുറേ ദിവസമായി ഞങ്ങൾ വെയിറ്റ് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നത്. ഇനിയിപ്പോൾ അടുത്ത പ്രാവശ്യം നമ്മൾ ചെയ്യുമ്പോൾ എല്ലാവരും കൂടിയിട്ട് ഒന്നും കൂടെ ഉഷാറാക്കി ചെയ്യാൻ വേണ്ടി ആലോചിക്കുന്നുണ്ട്. இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல ரொம்ப ஜாலியா இருக்கு. அதான். ஓகே, சரிண்ணா. தேங்க்யூ. இவருடைய பேர் சுரேந்திரன். கிட்டத்தட்ட 43 வயசாகுதுங்க. 33. அவருக்கு வந்து பொண்ணே கிடைக்காம இருக்கு. தயவு செஞ்சு ஒரு பொண்ணு தான் பார்த்து கொடுங்க. சாரி, 33 சொல்றேன். 40 வயசு. பொண்ணுக்கு நேரம் குணம் ஒண்ணுமே தேவையில்லைங்க. பொண்ணா இருந்தா போதும். லட்சணமா இருக்கணுமா? ஏதோ ஒண்ணு கொஞ்சம் இருந்தா கொஞ்சம் பாக்குறவங்க கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ். 24 வருஷத்துக்கு அப்புறமா நீங்க எல்லாரும் ஒண்ணா மீட் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த அனுபவம்? இந்த வரையா ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் நாங்கள் லேடிஸு வீட்டிலே இருப்போம். இந்த மாதிரி ஒரு இது ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு இந்த அட்மின்மார்களுக்கு கொஞ்சம் தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் தூரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களாம் நாங்கள் இனிமேல் பார்க்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். அவங்கள பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எப்படி இருக்குது? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ வருஷமாக ஃப்ரெண்ட்ஸுங்களாம் பார்க்காம இப்போ பார்க்கும்போது சொல்ல முடியல, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. படிப்பிச்ச மாஷு மாதிரி எல்லாரும் வேறு எல்லோரும் பழக்கப்பட்டு எல்லா ஃபேமிலியெல்லாம் பார்த்து பழகி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 24 வருஷத்துக்கு அப்புறமா இந்த டேபிளில் நீங்கள் வந்து உட்காருங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு அந்த இது? அப்படியே ஞாபகம் பழையசுக்கு போயிடுச்சு. அப்படியே நாங்கள் அந்த என்ன சொல்கிறது 10th 9th 8th எல்லாம் உட்காந்து அப்படியே ஜாலியாக பேசி சிரித்து எல்லாம் ஜாலியாக கை பிடிச்சி அப்படி போவோமே, அந்த ஒரு ஃபீல் எங்களுக்கு வருது. இந்த பெஞ்சில் உட்காரும்போது பழைய ஞாபகம் சொல்ல முடியல எங்களுக்கு. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு. ஓகே, தேங்க்யூக்கா. கைஸ், இப்போ வந்து நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸையும் படித்து இவ்வளோ பெரிய ஆளாக்குன நம்ம டீச்சர்ஸ் தான் நம்ம கூட இருக்காங்க. வாங்க அவங்க கூட பேசலாம். மேம், உங்கள் பேர்? என் பேர் ஆசியா மேம். ஸோ வாங்க அவங்ககிட்ட கேட்கலாம் ஏதாச்சும். மேம், 24 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க எல்லாரும் நீங்கள் ஒன்றா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா குட்டி பசங்களாம் பார்த்தது 7 8 படித்தது அதை பார்த்ததா
இப்போ அவங்களுடைய பிள்ளைங்களே +2 காலேஜ் எல்லாம் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி அடிக்கடி வச்சா எல்லாத்தையும் மீட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஓகே ஓகே. இப்போ இவங்களெல்லாம் நீங்கள் படிக்க வச்சிங்க இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் வரும்போதே சொன்னேனே, இந்த லக்ஷ்மணன் ராமன் கிளாஸ்லேயே பயங்கர குறும்பு பண்ணுவானுங்க. நான் வரும்போது அந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தேன், டேய் லக்ஷ்மணன் நீ ராமனா லக்ஷ்மணன் படிக்கும்போதே சந்தேகமாக இருக்கும். ஏன்னா 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பானுங்களா. பெரியவனுக்கு கொஞ்சம் பல்லு விலகி இருக்கும், அதில் வச்சு அடையாளம் கண்டுபிடிப்போம். இப்போ வரும்போது அங்கே நின்னா அதே மாதிரி இந்த ஃபைசல் வந்தான், அவன் கிளாஸ்லேயே இருக்க மாட்டான். குறும்பு இல்லை, அவன் ஷார்ட்டாக இருப்பான், ஃப்ரண்டில் தான் இருப்பான். அது ஃபைசல் ஃப்ரண்டில் தான் இருப்பான், ஆனால் ரொம்ப குறும்பு. சரி, இப்போ எல்லாரும் அடங்கி அவங்கவுங்க குடும்பமாகும் போது சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. சரி மேம், ரொம்ப நன்றி. இப்போ நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? இப்போ நான் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கூடலூர். நானும் அங்கே தான் மேம் படித்தேன். இல்லை 6th 7th மட்டும். எந்த வருஷம் அது? 2017-18. நான் 6th அங்கே வந்தேன். அப்போ 17-18 நான் 6th 7th நான் வந்திருக்கேன் மேம். நான் கிளாஸ் ஹேண்டில் பண்ணுறேன். ஓகே மேம். சரி, 9th 10th பார்க்குறதுனால தெரியும். சரி மேம், தேங்க்யூ. ஓகே. அதை வந்து மறக்கவே முடியாது வாழ்க்கையிலேயே. தமிழ் டெஸ்ட் வச்சாங்க, ஒரு 10 மார்க் தான் வச்சாங்க, சின்ன டெஸ்ட் தான் வச்சாங்க. அப்போ 2 பேர் இருந்தோம், நாகராஜ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் நாகராஜ் இருந்தோம். அதில் வந்து ஒருத்தர் வந்து கொஞ்சம் சுமாராக அவ்வளோவா படிக்கவே மாட்டார், ஒரு மார்க் இருப்பார். அவர் டீச்சர் டெஸ்ட் வைக்கும் போதெல்லாம் அவருக்கு வந்து மார்க் கம்மியாக தான் கிடைக்கும். அந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு 10க்கு 8 மார்க் வாங்கியிருக்காரு, நானும் வந்து 8 மார்க் வாங்கியிருக்கேன். ஆனால் வந்து டீச்சர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவரை நம்மளை நீ வந்து 8 மார்க் எப்படி படிச்சு தான் வாங்கினியா அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், நான் கண்டிப்பாக இந்த டைம் படிச்சு தாங்க வாங்கினேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை உனக்காக நான் மறுபடியும் டெஸ்ட் வைக்கிறேன், நீ வாங்கி காட்டினா தான் நீ வந்து நல்லா படிக்கிறேன்னு நினைப்பேன் அப்படின்னு. எல்லாரும் ஒரே மார்க் மாட்டேன், கொஞ்சம் சுமாராக படிப்பாங்க. ஆனால் அவர் பாருங்க, அதே டெஸ்ட்டில் வேற டெஸ்ட் வச்சுட்டு நல்ல மார்க் வாங்கி, ஆனால் அந்த இறைவன் வந்து அவரை ரொம்ப நாள் வாழ வைக்கல. ஏன்னா வந்து அவருக்கு அந்த டைபாய்டு காய்ச்சல் வந்துருச்சு ஒரே மாதத்தில். அப்போ ரொம்ப வருத்தப்பட்டாங்க, அந்த டைபாய்டு அவர் வந்து இறந்துட்டாரு. அப்போ வந்து கரெக்டு கடைசி நிமிடத்தில் வந்து நல்லா படித்து வந்தான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நிகழ்ச்சியை என்றைக்குமே மறக்க முடியாது, அவங்கள பார்க்கும்போதெல்லாம் தெரியும். நான் 98 இங்கே வந்து இடைநிலை ஆசிரியராக நியமன செய்திக்கு வந்தப்போ தான் அங்கே நடுவடத்தில் எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி டீச்சர் அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. கரெக்டாக நான் இங்கே வந்தேன் ஜூலை 31 எனக்கு 7ஆம் கிளாஸில் போயிட்டு, அப்போ டைம் டேபிளாக இல்லையே, எந்த பாடம் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பீரியட் கேட்டேன், பசங்க தமிழ்னாங்க. நான் வந்து அந்த தமிழை தான் எடுத்தேன். டீச்சர் எடுத்து 2வது பீரியட் வந்தாங்க. வந்துட்டு சார் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நான் சொன்ன சாரெல்லாம் கிடையாதுங்க, உங்களுடைய மாணவன் தான் அப்படின்னு சொன்னேன். இந்த கெட்டுக்குதல்ல உங்களுக்கு நான் வந்து மனமார்ந்த நன்றியை சொல்றேன். ஏன்னா இத்தனை வருஷம் கழிச்சு என்னுடைய ஆசிரியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்களே, அந்த நன்றியை என்றைக்குமே மறக்க மாட்டேன். அவங்கள வந்து நீங்களும் நம்ம சைடிலிருந்து வாழ்த்தி பேசுங்க. நானே இப்போ உங்க கூட கெட்டுக்குதல் ஆகிட்ட ஸ்டூடெண்ட் தான். ஏன்னா வந்து மறக்க முடியாது. நீங்களும் சரி, நான் திருப்பி சொல்றது, இந்த தேவசனையை மறக்க முடியாத விஷயமே. நான் வந்து இங்க இருந்து ப்ரொமோஷனில் தான் போனேன், இல்லாட்டி இந்த ஊரை விட்டு போயிருக்கவே மாட்டேன். அதுலேயும் ப்ரொமோஷன் வந்து தேவசோலை அப்படின்னு வேக்கண்ட் இருந்தால் கண்டிப்பாக இங்கே தான் எடுத்திருப்பேன். அந்த அளவுக்கான பள்ளிக்கூடம். இப்போ அடுத்து நான் ஓவேலிக்கு போகும்பொழுது போகிறதுக்கே எனக்கு மனசு கிடையாது. இந்த ஊரை விட்டு போகும் மக்களும் சரி, இந்த மாணவர்களும் சரி, அவ்வளோ இதாக இருந்தாங்க. டீச்சரு ரொம்ப வருஷம் இங்கே பணியாற்றி அடுத்து இங்கே இருந்து அவங்க ஓய்வு பறிச்சுட்டாங்க. அந்த டைமில் நான் சந்தித்தேன். நான் அவங்ககிட்ட கேட்குறது என்னென்னா, எங்களுக்கு எப்போதுமே உங்களுடைய ஆசீர்வாதங்கள் வேணும். நீங்கள் எங்களை வந்து ஒரே ஒரு வார்த்தை நல்லா இருக்குன்னு சொன்னால் நாங்கள் இமயமலை அளவுக்கு உயர்ந்துருவோம். அதனால் வந்து மீண்டும் ஒரு முறை இந்த மாணவ சகோதரர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஆசிரியர் அவர்கள் நமக்கு நல்ல அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார்கள். அதையும் அமைப்புடன் கேட்டு நாம் அன்றைக்கு கிளாஸில் எப்படி இருந்தோமோ அதே போல் இன்னைக்கு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டால் தான் நமக்கு வந்து நல்ல ரெஸ்பெக்டாக இருக்கும். நீங்கள் அதை கேட்பீங்க, அமைதியாக இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நமது ஆசிரியர் அமலாமா டீச்சர் அவர்களுக்கு பொன்னாடை போத்திவிட வேண்டும் என்று ஆசிரியர் டீச்சர் அவர்களை வரவேற்க
மிக தாழ்வுடன் நன்றி நன்றி. அடுத்ததாக எங்களுக்கு சிறப்புரை ஆற்றி தருவதற்காக எங்கள் நம்ம டீச்சர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நாம் அனைவரும் எழுந்திருந்து இறைவனுக்கு ஒரு துதி சொல்லுவோமாக. அகர முதல எழுத்தெல்லாம், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பரதன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் தனக்கு உமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. தனக்கு உமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அமர்ந்து கொள்ளலாம். இறைவனுடைய திருவருள் இல்லைன்னா இன்னைக்கு நீங்க என்னையும் நான் உங்களையும் பார்த்திருக்கவே முடியாது. அந்த இறைவனுக்குத்தான் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அறம் பொருள் இன்பம், அறம்பொருள் இன்பம் வீடு பேர் அடைந்தல், இதுதான் நம்முடைய படிப்பினுடைய முக்கியமான நோக்கம். மனிதனுடைய நோக்கமும் அதுதான். இந்த உலகத்துல ஏதோ கொஞ்ச நாள் வாழ்ந்து அது எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து முடிவாக இறைவன் அடி சேர்ந்தல் நூலின் பயனே என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். இந்த நாளிலே மறக்க முடியாத ஒரு காரியம், இவர்கள் வந்து என்னை அழைத்ததிலிருந்து நான் அதை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருந்தேன். இது எப்படி நடக்கும்? இவ்வளவு மாணவர்கள் ஒன்றிணைந்து நம்மை அழைக்கிறார்களே, இவர்களுடைய நன்றி உள்ளம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? பறந்து விரிந்து கிடக்கிறது. மிகவாக நான் சந்தோஷப்பட்டேன். உங்களையே நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா உங்களுடைய முகங்கள் எனக்கு ஞாபகம் இல்லை. எப்பவுமே எதுவுமே சீக்கிரமா மறக்கிறதுல நான் ரொம்ப பேர் பெற்றவர். உங்களுடைய முகங்கள் எனக்கு ஞாபகமே இல்லை. ஆனா இந்த அருமையான ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் வந்து கூப்பிட்ட உடனே நான் ஒரு கணம் அதிர்ந்து போய்விட்டேன். இப்படியும் மாணவர்கள் இருக்கிறார்களா? எங்களுடைய மாணவர்கள், நாங்கள் உங்களை பயிற்றுவித்து எதற்காக பயிற்றுவித்தோம்? சமுதாயத்திற்குள் நுழைவதற்காக. உங்களை உருவாக்கி பலவிதமான நற்போதனைகளை உபதேசங்களை நாங்கள் கொடுத்து உங்களை நல்வழிப்படுத்தி சமுதாயத்திற்கு நடத்தினோம். சமுதாயத்தில் சென்று அநேகர் மேற்படிப்பு படிச்சிருப்பீங்க. அதன் பிறகு உங்களுக்குள்ள துணைகளை நீங்க அமைச்சுக்கிட்டு இல்லற வாழ்வு, மிக சிறப்புமிக்க வாழ்வு இல்லற வாழ்வு. தன்னலத்தை ஒழித்து வாழ்வது இல்லற வாழ்வு. அந்த வாழ்விலே நீங்கள் இடம் பெற்று பிள்ளைகளை பெற்றெடுத்து அவர்களையும் படிக்க வைத்து சிறப்பாக சந்தோஷமாக 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வீர்களாக என்று வாழ்த்தும் அளவிற்கு 2 பிள்ளைகளை பெற்று வாழ்ந்திருப்பீர்கள் நினைக்கிறேன். ஆனா 16 பேர்கள் என்றால் 16 விதமான குணங்களோடு இல்லற வாழ்க்கை நீங்க நடத்தியிருப்பீங்க. திரும்பவும் சொல்லிக் கொள்றேன், உங்களுடைய உள்ளம் நன்றெறிதலான உள்ள துடிப்பு என்னை மிகவும் அதிர செய்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது.
உங்களுக்கு என் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நீங்கள் இப்பொழுது இல்லறத்தோடு உங்கள் துணைகளோடு கூட வந்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். உங்களுடைய பிள்ளைகளும் கல்லூரி படிப்பை கூட படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூட இப்ப வரும்போது பேசிக்கிட்டு வந்தோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது கேட்கறதுக்கு. இன்னும் கூட அதிகமாக பிள்ளைகளை படிக்க வேண்டும். கடந்த நினைவுகள், அந்த நினைவலைகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. 99வது ஆண்டு தானே அடையப்பா. 99வது ஆண்டிலே நீங்கள் எனக்கு முன்பாக மாணவ மாணவிகளாக இருந்தீர்கள். இப்பொழுது சமுதாயத்தில் அடையப்பா சொல்ல முடியாது, அவ்வளவு வளர்ச்சி பெற்றிருக்கிறீங்க. ஒரு சில வார்த்தைகளை சொல்லி சீக்கிரமாக உங்களுக்கு பசிக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? சரி, பரவாயில்ல, பொறுத்துக்குங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு என்னுடைய வாழ்நாளிலும் கூட என்னுடைய ஆசிரியர்களை, பள்ளிக்கூடத்தில் படித்த ஆசிரியர்கள், கல்லூரி ஆசிரியர்களை மறக்கவே முடியாது. அதில் ஒரு நிகழ்ச்சி, என்னை உற்சாகம் ஓடின ஒரு நிகழ்ச்சி, ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். நான் அப்போது 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறேன். இந்த கூடலூர், தேவசோலை இப்பெல்லாம் நான் அப்படியே பார்த்துட்டு வந்தேன். எனக்கே ஆச்சரியமா இருக்குது. ஒரு காலத்துல இந்த ஊர்ல எல்லாம் ஒரு கடைங்க ஒழுங்கா ஒண்ணுமே இருக்காது. அந்த காலகட்டத்துல எங்க சோசியல் சயின்ஸ் டீச்சர் சொன்னாங்க, நீங்க இந்த மேப் வரைஞ்சிட்டு வரணும்னு. அட்லஸே கிடையாது. அட்லஸ் வாங்கணும்னா ஊட்டிக்கு தான் போகணும். நான் என்ன செய்தேன், அந்த புக்கை திறந்து வச்சுக்கிட்டு அந்த மேப் நான் நோட்ல வரைஞ்சேன். மிகவும் துக்கத்தோடு வரைஞ்சு அடுத்த நாள் மிகவும் பயத்தோடு அந்த ஆசிரியரிடத்துல கொண்டு போய் காட்டினேன். அவங்க நீட் அண்ட் குட்னு போட்டு என் கண்ணத்தை தட்டி என்னை உற்சாகப்படுத்தினதை என்னால மறக்கவே முடியல. அப்படித்தானே நீங்களும்? அப்படித்தானே ஆசிரியர்களால், பெருமதிப்புக்குள்ள பேராசிரியர்களால் நீங்களும் உற்சாகப்படுத்தப்பட்டு இருப்பீர்கள். அது பள்ளிக்கூட மாணவர்களுக்கு மிகவும் பிடித்தமான காரியம். இனி அடுத்தது ஒரு சில வரிகள், உங்களுக்கு சில புத்திமதிகளை சொல்லிக்கொண்டு என்னுடைய சிற்றுரையை முடிக்க ஆசைப்படுறேன். இப்ப நீங்க இல்லற வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறீங்க. துறவரத்தை விட இல்லறம் மிகவும் மேலானது, சிறப்பு வாய்ந்தது. இந்த இல்லற வாழ்க்கை, நீங்க, உங்களுடைய கணவன், 2 பிள்ளை, அடுத்ததாக எங்களின் பள்ளி பருவத்திலே நண்பர், எங்கள் மன்னன் சித்தராஜ் சித்தப்பா அவர்களை, பெங்களூர் சித்தப்பா அவர்களை வருமாறு கால்நடை கேட்கிறேன். அடுத்ததாக பெங்களூர் டீம் ஜே வினோத் அவர்களை வருமாறு கால்நடை கேட்கிறேன். அடுத்ததாக தேவசோலை பாடந்தரா அஜிதா, ப்ளீஸ் வெல்கம். அதற்கு அடுத்ததாக பி ஜெம்ஷீனா அவர்களை நடைக்கு வருமாறு தாழ்வடு கட்டுப்படுகிறது. அடுத்ததாக எங்களின் தோழி ஜின்சி அவர்களை வருமாறு தாழ்வடு கட்டுப்படுகிறது. அடுத்ததாக சுதேவி அவர்களை நடைக்கு வருமாறு தாழ்வடு கட்டுப்படுகிறது. அப்ப எங்க பிரைன்ஸ் பொண்ணு நித்யா அவர்களை வருமாறு தாழ்வடு கட்டுப்படுகிறது. எனது பள்ளித்தோழன் மற்றும் சென்னை ஸ்ரீனிவாசன் அவர்களை மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். சென்னை ஸ்ரீனிவாசன், ப்ளீஸ் வாங்கிக்கோ.
அடுத்ததாக யூடியூபர் எடுக்கிறதுக்கு நீங்க நிச்சயமா வழிவிடணும், ஏன்னா அதில் பிரச்சனை இருக்கும். அடுத்ததாக எங்களின் மண்ணின் மைந்தன் அன்பு செல்வன் ஓமனக்குட்டன் அவர்கள் கே சுரேஷ் அவர்களை இந்த மேடையில் அழைக்கிறேன். அடுத்ததாக கண்டிப்பா வந்தே ஆகணும்னு சொல்லி எங்க குழுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கொடுத்த அந்த தொட்டம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்ததாக பிளைன்ஸ் பொண்ணு நம்ம பரமேஸ்வரி, ப்ளீஸ் வெல்கம் பரமேஸ்வரி. அடுத்ததாக எங்கள் பள்ளித்தோழி மற்றும் எங்கள் கோவை பொண்ணு அனிதா, ப்ளீஸ் வெல்கம். அடுத்ததாக எனது பள்ளித்தோழி டி வசந்தி அவர்கள், அவங்க வரல, அதனால அவங்க நினைவு பரிசு வந்து அனிதா வாங்குவாப்புல. ரொம்ப நன்றி வசந்தி அனிதா. அடுத்ததாக ஏ ஃபைசல் அவர்களை வரவாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்பு செல்வன் நண்பன். அடுத்ததாக தேவன் எஸ்டேட் சூப்பர் ஸ்டார் ஜிஜி அவர்களை வருமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக இந்த விழாக்கு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு 4 நாளைக்கே முன்னாடி வந்திருக்காரு நம்ம நண்பர் எங்களின் மைந்தன் சுரேந்திரன் அவர்களை மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்பவே சொல்ல பசிக்குதுன்னு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி கண்டிப்பா முடிச்சிருக்கோம். அடுத்ததாக பிளைன்ஸ் பொண்ணுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, சீக்கிரமா முடிச்சிடலாம். அதுல வந்துட்டு கண்டிப்பா வந்து பங்கெடுத்துன்னு சொல்லிட்டு எங்க கிளாஸ்மேட் உமா அவர்களை வருமானத்தில் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக எங்கள் பள்ளித்தோழன் மட்டும் இல்லை, நாங்கள் பக்கத்தில் ஒன்றா தான் இருந்தோம் சின்ன வயசுல, பி ஜோஸ் குட்டன் ஜோஸ் அவர்களை வருமானத்தில் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக எம் கே லட்சுமணன் என் நண்பன், கண்டிப்பா எங்கப்பா லாஸ்ட்ல போயியா சீக்கிரமா. அடுத்ததாக எனது பள்ளித்தோழி சீதாலட்சுமி அவர்களை வருமானத்தில் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக தேவன் டு அப்பு சதீஷ், ஏ சதீஷ் அவர்களை வருமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக எங்கள் பள்ளித்தோழி சுதா அவர்களை வருமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக வனஜா, எங்கள் பள்ளித்தோழி வனஜா அவர்களை வருமாறு இந்த தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நம்ம பள்ளித்தோழன் எங்களின் நண்பன் மகேந்திரன் அவர்களை வருமாறு இந்த தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக எங்கள் பள்ளி தோழன் மற்றும் என் ஆர்வரின் நண்பன், அது மட்டுமல்ல சின்ன வயசுலேருந்து இப்பவும் நாங்கள் ஒன்றா தரவை கட்டியுமே, அது இல்லாமல் தேவஸ்ல ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களுக்காக வந்து எல்லா வேலைகளையும் செஞ்சு அந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட எங்களின் நண்பன் எம் பிரதீப் அவர்களை வருமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் அவருக்கு
அவர்களுக்கு இந்த அட்மின் வழங்கும் எங்களின் சிறப்பு பரிசாக எங்களின் மெடல் முகேஷி அவர்கள் வழங்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக எம் கே ராமன் அவர்களை மேடைக்கு விடுமாறு எனது பள்ளித்தோழன் மற்றும் இன்னொரு நண்பன் ஆர்வன் நண்பன் வருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக எங்கள் ஸ்கூலில் அட்டெண்டன்ஸ் என்று சொன்னார். எல்லா தினமும் ஸ்கூலுக்கு வந்து எங்களுக்கு சிறப்பு நண்பராக இருந்த எங்களின் கேசி ரமேஷ் பாரதரா மிக வருமாறு கிளாஸ் 4 கிளாஸ். அடுத்ததாக எங்களின் அட்மின் தலைவி கூடலூர் வி ஷீபா அவர்களை வருமாறு மேலே தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக இதுல முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, நிறைய பேர் வந்துட்டு இங்க பக்கத்துல வந்துட்டாங்க. ஆனா வெல்ஃபி டீம் அவங்களோட மெயின் சப்போர்ட் இல்லைன்னா இந்த அளவுக்கு நம்ம வந்திருக்க மாட்டோம். என்ன வேணும் உங்களுக்கு அந்த கேள்விதான் கேட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நன்றி உள்ளம் கொண்ட எங்களின் மன்னன் எஸ் ஹக்கீம் அவர்கள் ஃபேமிலி அவர் வர முடியல. அவங்களோட சம்சாரம் அவங்க ஃபேமிலி வந்திருக்கு. ப்ளீஸ் வெல்கம். அதே போல எங்கள் ஆர்வன் நண்பன் விஜேஷ் குமார் விஜேஷ் அவர் பத்தி நேரத்தில் வர முடியல. சந்தர்ப்ப சூழ்நிலை காரணனால வர முடியல. இந்த ஷீல்டை வாங்குவதற்கு ஜிஜி அவர்களை வரவேற்கிறேன். அடுத்ததாக எங்கள் பள்ளி தோழி நாங்க எல்லா பக்கத்துல தான் இருக்கோம். அந்த அளவுக்கு இருக்கிற நம்ம ஸ்ரீதேவி அவர்களை வருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல பள்ளித்தோழி ஃபெமினா அவங்க வர முடியல. அவருடைய மெசேஜ் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஷீல்டே வந்து நம்ம ஷீபா கையில் வர்றதுக்காக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக அட்மின் குழு தலைவர் எங்களில் மன்னாதி மன்னன் கே ஃபஹத் என்ற பைஜு கேப்டன் பைஜு அவர்களை வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக கருமணி கண்ணன் பேச்சிலே மன்னன் எங்கள் தோழன் மற்றும் அதுமல்லாமல் எங்கள் 6ஆம் வார்டு சொந்தம் பந்தம் எல்லாம் சேர்த்திருக்கிறோம். எங்கள் கவுன்சிலர் முன்னாள் மாணவன் இப்பொழுது கவுன்சிலர் கே முகேஷ் அவர்களை மழைக்கு வருமாறு பாடுபட்ட ஷெமினா லத்தீப் அவங்க வர முடியல. ஏன்னா அவங்களோட சிச்சுவேஷன் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ப்ராப்ளம்ல இருக்கிறதுனால. அதனால அந்த ஷீல்டை வந்து வாங்குறதுக்கு ஷீபா அவர்களை வருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நமது பள்ளித்தோழன் எங்க ஊர் பாட்டுக்காரன் சுரேஷ் அவர்களை வருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல என் ரமேஷ் வரவில்லை. அவரும் சில காரணங்களாக வர முடியாத காரணத்தினால இந்த என் ரமேஷோட ஷீல்டை சுரேஷ் கிட்டே படைக்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பள்ளி தோழி வந்துட்டு வர முடியல. தனலட்சுமி கண்டிப்பா வரணும் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. வர முடியல சில காரணங்கள். அதனால பைஜுவின் துணைவியாரை இங்கு வருமாறு ஷமனா அவர்களை வருமாறு இந்த ஷீல்டை அவருக்கு வழங்குமாறு தகவல். அடுத்ததாக எனது ஆர்வல் நண்பன் ஷெமீர் பாபு டீம் வர முடியாத காரணத்தில் அந்த ஷீல்டை வழங்குவதற்கு பாரதரா ஃபைசல் அவர்களை வழங்குவதற்கு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம சாரவாஸ் அவர்களை வந்து
சானவாஸோட ஷீல்டு வந்துட்டு யார் மேட்ஃபீல்டு ஃபைசல் வாங்க சார் ப்ளீஸ் கம் ப்ளீஸ் one more class please. நம்முடைய இந்த கெட்டுவதற்கு மூல காரணமாக இருந்த அருமை நண்பன் உழைப்பாளி தியாகி பிரதீப் குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். Clap on me, please. அடுத்தபடியாக இந்த கெட் டுகெதர் இந்த ப்ரோக்ராம் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணி இத்தனையும் கோஆர்டினேட் பண்ண புன்னகை மன்னன் அருமை நண்பன் திரு சுனிஷ்குமார். அடுத்தபடியாக நமது இந்த நிகழ்ச்சிக்கு அறுபாடுபட்டு இரவும் பகலும் பாராமல் நைட்டு 12 மணிக்கு பார்த்தா கூட மெசேஜ் போட்டிருப்பாரு. யாருக்கும் சும்மா விட மாட்டாரு, கேள்வி கேள்வி வைப்பாரு. மூல காரணமாக இருந்த நம்ம நண்பர் மேட்டுப்பாளையத்திலிருந்து மேடேறி வந்திருக்காரு. அவருக்காக இந்த நினைவு பரிசு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக நமக்கெல்லாம் பெருமை செய்ய ஒரு விஷயம்னா, நம்ம கூட படித்த வாத்தியார் குசால் மாஸ்டர் அவர்களுடைய பையன் கார்த்திக். அது நீங்க பார்த்தீங்கன்னா சினி ஃபீல்டில் கலக்கிட்டு இருக்காரு. விஜய், அஜித், ரஜினி போன்ற மிக சிறந்த நடிகருக்கு பாடல் எழுதிட்டு இருக்காரு. அவர் வரணும்னு கண்டிப்பாக சொன்னாரு. அவருடைய நேரம் இல்லாத காரணத்தினால் அவர் வர இயலவில்லை. அவருடைய பரிசு நமது புன்னகை மன்னன் சுனிஷ்குமார் பெறுவார் என்று அடுத்தபடியாக சிபுவுடைய பரிசை பெறுவதற்காக பாடத்துறை மன்னன் திரு பைசல் அவர்களை அழைக்கின்றோம். இதுல மெயினா பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம யூடியூபர் அவர்கள், ஏன்னா அவங்க வந்துட்டு நிறைய பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்காங்க. இப்ப அந்த மாதிரி எங்க போனாலும் சரி அவங்க அந்த அளவுக்கு பாடுபட்டு இருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி கஷ்டப்பட்ட வில்லேஜ் ஃப்ளவர் சூர்யா அவர்களை வருமாறு தாழ்மொழி கேட்டுக்கிறது. ப்ளீஸ் கம். எல்லாம் கிளாப் பண்ணுங்க. அவர் தான் நாளைக்கு வீடியோ எடுத்து கொடுக்குறாரு. அப்புறம் ஏன் மூஞ்சி வரல, ஏன் போட்டோ வரல சொல்லக்கூடாதப்பா, சரிங்களா? அடுத்த நண்பர்களே, இத்துடன் முடிவடை இல்லை. இருந்தாலும் நம்ம நிறைய பேர் வந்து பிரைஸ் வந்திருக்காங்க. எல்லாரும் சாப்பாடு ரெடியாக இருக்குது. சாப்பிட்டு தான் போகணும் எல்லாரும். அதனால ஒரு 10 நிமிஷத்துல எல்லாம் ரெடி ஆகிடும். அப்போ நீங்கள் அது மாதிரி எங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா எல்லாம் முடிச்சிடலாம். சாப்பிட்டதும் ஃப்ளைட்ஸுக்கு வந்துருக்க சீக்கிரமாக போய்க்க போகிறாங்க போகலாம். மற்றவங்க இருக்கிறாங்க இருக்கலாம், பேசலாம், பழகலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.
இருபத்தி 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க. நாங்கள் 10th படிக்கும்போது எழுதுறோம். எப்படின்னு அழியாமல் இருக்கு. அங்கே யாரும் ஏற மாட்டாங்க. நான் நீங்கள் தான் இருக்கீங்க போல. டெஸ்கட்டுக்கு மெல்ல விடை கொடு மனமே, இந்த நினைவுகள் கனமே. தாய் மண்ணே செல்கின்றோம் தூரம் தூரம். இங்கு உறவுகள் பிரிவுகள் வருதே, சில அழகிய வலிகளும் தருதே. போகின்றோம் தூரம் தூரம். என்னை விட்டு செல்லும் உறவுகளே, உயிர் தொட்டு செல்லும் உணர்வுகளே, போய் வரவா. நண்பன் மோகம் நெஞ்சில் நடந்து போகும், காதல் தென்றல் கூட கடந்து போகும். இப்பயணத்தில் பொன்னினைவுகள் நெஞ்சடைக்குமே. காடு மலை செல்ல துவங்கும் போதும் நெஞ்சில் சொந்தங்களின் நினைவு மோதும். கை குழந்தையை அணைக்கவே மெய் துடிக்குமே. ஆயிரம் ஆயிரம் என்ன அலைகள் 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 நெஞ்சோடு. ஆயிரம் ஞாபகம் உயிர் துடிப்பாய் துடிக்கும் எங்கள் மண்ணோடு. போய் வரவா. எல்லாரும் இங்க பாருங்க, இங்க பாருங்க. எல்லாரும் எல்லாம் சரிங்க. ஸ்மைல் ப்ளீஸ். சந்தோஷமா இருங்க. எல்லாம் சோகமா இருக்கீங்க. ஓகே, லாஸ்ட் டேக்.